Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz channel. இது வேத வினா விடை யோவான் 1ஆம் அதிகாரம். ஆதியிலே இருந்தது எது? வார்த்தை. ஆதியிலே இருந்த வார்த்தை யாரிடத்தில் இருந்தது? தேவன். ஆதியிலே இருந்த வார்த்தை யாராய் இருந்தது? தேவன். அவர் ஆதியிலே யாரோடு இருந்தார்? தேவனோடு இருந்தார். எது அவர் மூலமாய் உண்டாயிற்று? சகலமும். எது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை? உண்டானதொன்றும். ஆதியிலே இருந்தவருக்குள் எது இருந்தது? ஜீவன். ஆதியிலே இருந்தவருக்குள் இருந்த ஜீவன் எப்படி இருந்தது? ஒளியாய் இருந்தது. ஆதியிலே இருந்தவருக்குள் இருந்த ஜீவன் யாருக்கு ஒளியாய் இருந்தது? மனுஷருக்கு. அந்த ஒளி எங்கு பிரகாசிக்கிறது? இருளிலே. எது ஒளியை பற்றிக் கொள்ளவில்லை? இருளானது. தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் பெயர் என்ன? யோவான். யோவான் என்ன செய்ய வந்தான்? அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். யோவான் ஏன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான்? அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படிக்கு. யோவான் அந்த ஒளியா? அவன் அந்த ஒளி அல்ல. யோவான் எதற்காக வந்தவனாய் இருந்தான்? அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். எது அந்த மெய்யான ஒளி? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் எங்கு இருந்தார்? உலகத்தில். அவர் மூலமாய் என்ன உண்டாயிற்று? உலகம். உலகமோ அவரை என்ன செய்யவில்லை? அறியவில்லை. அவர் எப்படி வந்தார்? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். யார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை? அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் யாருக்கு என்ன அதிகாரம் கொடுத்தார்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள் எப்படி பிறவாமல் யாராலே பிறந்தவர்கள்? அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். எது மாம்சமாகியது? வார்த்தை. மாம்சமாகிய வார்த்தை எவைகளினால் நிறைந்தது? கிருபை சத்தியம். நமக்குள்ளே வாசம் பண்ணினவர் யார்? மாம்சமான வார்த்தை. எதை கண்டோம்? நமக்குள்ளே வாசம் பண்ணினவருடைய மகிமையை. நமக்குள்ளே வாசம் பண்ணினவருடைய மகிமை எதற்கு ஏற்ற மகிமையாக இருந்தது? பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. நமக்குள்ளே வாசம் பண்ணினவரை குறித்து சாட்சி கொடுத்தது யார்? யோவான். யோவானுக்கு முன்னிருந்து அவருக்கு பின் வருகிறவர் யார்? இயேசு. யோவானுக்கு முன்னிருந்தவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லியிருந்தார் யோவான்? அவர் தன்னிலும் மேன்மையுள்ளவர் என்று சொல்லியிருந்தான். இயேசுவின் பரிபூரணத்தினால் நாம் என்ன பெற்றுக்கொண்டோம்?
கிருபையின் மேல் கிருபை. நியாயப்பிரமாணம் யார் மூலமாய் கொடுக்கப்பட்டது? மோசே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்ன உண்டாயின? கிருபையும் சத்தியமும். யாரை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை? தேவனை. பிதாவின் மடியில் இருக்கிறவர் யார்? ஒரே பேரான குமாரன். பிதாவை வெளிப்படுத்தினவர் யார்? ஒரே பேரான குமாரன். யூதர்கள் எருசலேமிலிருந்து யாரை யோவானிடத்தில் அனுப்பினார்கள்? ஆசாரியரையும் லேவியரையும். நீர் யார் என்று யோவானிடம் கேட்டது யார்? ஆசாரியர், லேவியர். நீர் யார் என்று யோவானிடம் கேட்டவர்களிடம் தான் யார் அல்ல என்று அறிக்கையிட்டான் யோவான். தான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான் யோவான். ஆசாரியரும் லேவியரும் யோவானிடம் அவனை யார் என்று கேட்டார்கள். எலியாவா, தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டனர். ஆசாரியரும் லேவியரும் யோவானிடம் யாருக்காக தங்களுக்கு உத்தரவு சொல்லும்படிக்கு கேட்டார்கள்? அவர்களை அனுப்பினவர்களுக்கு உத்தரவு சொல்லும்படிக்கு. யோவான் தன்னை யார் என்று சொன்னான்? தான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான் யோவான். கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிற தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. அனுப்பப்பட்டவர்கள் யாராய் இருந்தார்கள்? பரிசேயர். பரிசேயர் யோவானிடம் என்ன கேட்டார்கள்? நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல என்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் தான் எதனால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்றான்? ஜலத்தினால். யோவான் யார் அவர்கள் நடுவிலே நிற்கிறதாக கூறினான்? அவர்கள் அறியாதிருக்கிற ஒருவர். அவர்கள் அறியாதிருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று யோவான் கூறினான்? அவர் தனக்கு பின் வந்தும் தன்னிலும் மேன்மையுள்ளவர் என்று கூறினான். எதற்கு தான் பாத்திரன் அல்ல என்று யோவான் கூறினான்? தன்னிலும் மேன்மையுள்ளவரானவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு தான் பாத்திரன் அல்ல என்று கூறினான். யோவான் எங்கு ஞானஸ்நானம் கொடுத்தான்? பெத்தாபராவிலே. பெத்தாபரா எங்குள்ளது? யோர்தானுக்கு அக்கறையிலே. யோவான் யார் தன்னிடத்தில் வர கண்டான்? இயேசு. யோவான் இயேசு தன்னிடத்தில் வர கண்டு இயேசுவை குறித்து என்ன சொன்னான்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றான். யோவான் இயேசுவை எப்படி அறிமுகம் செய்தான்? எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான் என்று அறிமுகம் செய்தான். யோவான் யாரை அறியாதிருந்ததாக கூறினான்? இயேசுவை. யோவான் தான் எதற்காக ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க வந்ததாக கூறினான்? இயேசு இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக. யோவான் சாட்சியாக எதை கண்டேன் என்றான்? ஆவியானவர் புறாவை போல் வானத்திலிருந்து இறங்கி இயேசுவின் மேல் தங்கினதை கண்டதாக கூறினான். யார் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று தன்னை ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்க அனுப்பினவர் கூறியதாக கூறினான் யோவான். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று சொன்னதாக கூறினான். யோவான் இயேசுவை குறித்து என்ன சாட்சி கொடுத்து
வருகிறதாக கூறினான். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறதாக கூறினான். யோவானும் அவனுடைய 2 சீஷரும் நிற்கும் போது யார் நடந்து போகிறதை கண்டான் யோவான். இயேசு. யோவான் இயேசு நடந்து போகிறதை கண்டு தன் 2 சீஷரிடத்தில் அவரை குறித்து என்ன கூறினான்? இதோ தேவாட்டுக்குட்டி என்றான். யோவான் சொன்னதை கேட்டு அவ்விரண்டு சீஷரும் என்ன செய்தார்கள்? இயேசுவுக்கு பின் சென்றார்கள். என்ன தேடுகிறீர்கள்? யார் யாரிடம் கேட்டது? இயேசு தனக்கு பின் சென்றவர்களிடம் கேட்டார். ரவி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? யார் யாரிடம் கேட்டது? இயேசுவுக்கு பின் சென்றவர்கள் இயேசுவிடம் கேட்டார்கள். ரவி என்பதற்கு என்ன அர்த்தம்? போதகரே என்று அர்த்தமாம். இயேசுவை பின்தொடர்ந்து 2 பேரும் இயேசுவிடத்தில் தங்கியிருந்த அன்றைய தினம் என்ன வேளையாய் இருந்தது? ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவுக்கு பின் சென்ற ஒருவன் யார்? அந்திரேயா. அந்திரேயா யார்? அந்திரேயா சீமோன் பேதுருவின் சகோதரன். அந்திரேயா தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு என்ன சொன்னான்? மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு என்ன அர்த்தம்? கிறிஸ்து என்று அர்த்தமாம். யார் யாரை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தது? அந்திரேயா தன் சகோதரன் சீமோனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு சீமோனை கண்டு என்ன சொன்னார்? நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு என்ன அர்த்தம்? பேதுரு என்று அர்த்தமாம். பேதுருவை சந்தித்த மறுநாளிலே இயேசு எங்கு போக மனதாய் இருந்தார்? கலிலேயா. இயேசு யாரை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார்? பிலிப்பு. பிலிப்பு எந்த பட்டணத்தான்? பெத்சாய்தா. பெத்சாய்தா யாருடைய ஊர்? அந்திரேயா, பேதுரு. நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்று யார் யாரிடம் கூறியது? பிலிப்பு நாத்தான்வேலிடம் கூறினான். நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்று சொல்லி அவளை யார் என்றான் பிலிப்பு. அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசு என்றான் பிலிப். இயேசுவை கண்டோம் என்ற பிலிப்பிடம் நாத்தான்வேல் என்ன கேட்டான்? நாசரேத்தூரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்று கேட்ட நாத்தான்வேலுக்கு பிலிப்பு என்ன பதில் கூறினான்? வந்து பார் என்றான். இயேசு யார் தம்மிடத்தில் வர கண்டார்? நாத்தான்வேல். இயேசு நாத்தான்வேல் தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து என்ன கூறினார்? இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். நீர் என்னை எப்படி அறிவீர் என்று யார் யாரிடம் கேட்டது? நாத்தான்வேல் இயேசுவிடம் கேட்டான். பிலிப்பு நாத்தான்வேலை அழைக்கிறதற்கு முன்னே இயேசு அவனை எங்கு கண்டதாக கூறினார்? அத்திமரத்தின் கீழ். நாத்தான்வேல் இயேசுவை குறித்து என்ன கூறினார்? ரவி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான்.
இயேசு நாத்தான்வேலிடம் அவன் தன்னை எதினாலே விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். இயேசு நாத்தான்வேலிடம், நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய் என்று கேட்டார். இயேசு நாத்தான்வேலிடம், எதை காண்பாய் என்றார். இதிலும் பெரிதானவைகளை. இயேசு, இது முதல் எதை காண்பீர்கள் என்றார். வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்றார். Thank you. Amen.